ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பஜார் ஸ்டைல் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இது எங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கிற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. இந்த கம்பெனி 2013 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி ஃபேஷன் ரீட்டைல் செக்மெண்ட்ல இருக்காங்க. முக்கியமா நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இவங்க பிரசன்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசால நல்ல பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 551 கோடி ப்ராஃபிட்டா பார்த்திருக்காங்க, அதாவது ரெவன்யூவா பார்த்திருக்காங்க. 2023 787 கோடி ரெவன்யூவா பார்த்திருக்காங்க. 2024 982 கோடி வந்து ரெவன்யூவா பார்த்திருக்காங்க. இந்த கம்பெனி 2021லயும் சரி 22லயும் சரி கோவிட் இம்பாக்ட்னால ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. 2023 அது 5 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. 2024 21 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட் 4x growth காமிச்சிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 2024 டேட்டா படி ₹3.14 அளவுக்கு இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹30.43 அளவுக்கு இருக்கு. டோட்டல் போரோயிங்ஸ் இந்த கம்பெனில 178 கோடி அளவுக்கு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ₹1க்கு 0.76 அளவுக்கு டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 10.32%. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹30.43. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 18.39%. எபிட்டா பெர்சன்டேஜ் 14.61% வந்து இருந்திருக்கு. அது கடந்த 4 வருஷத்துல கணிசமா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம்னா விமார்ட் ரீட்டைல், V2 ரீட்டைல் இந்தியா பிரைவேட் லிமிடெடா இருக்காங்க. ஸோ இவங்களோட இபிஎஸ், இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ், நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ஓரளவுக்கு வந்து இவங்க பிஎஸ் கீழே தான் வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 30th August to 3rd September 2024. ஐபிஓ பிரைஸ் 370 to 389 per ஷேர் அளவுக்கு இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் ₹35 per ஷேர் அளவுக்கு இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 148 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 686 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 834 கோடி. லாட் சைஸ் 38 ஷேர் ₹14,782 இருக்கு. பேஸ் வேல்யூ ₹5 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 4th September 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 5th September 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமாட் அக்கவுண்ட் 5th September 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 6th September 2024 இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், வேல்யூ, growth, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான சஜஷன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து 31st March 2024 டேட்டா படி 162 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. 86 டிஸ்ட்ரிக்ட்ல, 9 ஸ்டேட்ல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு ரிப்பீட்டடா வர கஸ்டமர்ஸோட சேல்ஸ் மட்டுமே 70% மேல இருக்கு. அது கடந்த 3 வருஷமா கன்சிஸ்டன்டா அந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு கடந்த 2 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாவே உயர்ந்து ஒரு 100 கோடிக்கு மேல நெட் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. இதே மாதிரி இந்த கம்பெனி ஈஸ்டர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால ஃபினான்ஷியல் இயர் 2024 2.15% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்த ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால இந்த ரீட்டைல் ஃபேஷன், அதாவது இந்த குழந்தைங்களுக்கு, அதுக்கு பெரியவங்களுக்கு தேவையான இந்த ட்ரெஸ் ரீட்டைல் மார்க்கெட்டு 15.9% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டெக்னோ பேக் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2027. ஸோ அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசால ஸ்ட்ராங்கா ஆர்கனைஸ்ட் வேல்யூ ரீட்டைல் மார்க்கெட் தான் இருக்கு. இவங்களோட ஸ்டோர் கவுண்ட் இவங்க வந்து ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் 55.18% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, அசாம்ல 3%, 2.22%, 2.45% வந்து ஆர்கனைஸ்ட் வேல்யூ ரீட்டைல் மார்க்கெட்ல ஷேர்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர்ஸ்லாம் வந்து ஒரு 2% மேல இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல ஒரு 1.50% மேல இருக்கு. ஸோ எக்ஸாக்டா 1.62% 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் வேல்யூ 12.78 டைம்ஸ் கேட்கறாங்க. பேட் மார்ஜின் 0.64%, 2.23% உயர்ந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.76 இருக்கு. ஓரளவுக்கு ஒரு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கன்சிஸ்டன்டா 33% அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவ்ஸா நான் என்னன்னு பாக்குறேன்னா, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 204 நாளா ஃபினான்ஷியல் 2023 இருந்தது. 212 ஃபினான்ஷியல் 2024 இருந்திருக்கு. சீசன் பேஸ்ட் பிசினஸ், ஸோ ஃபெஸ்டிவ் சீசன், துர்கா பூஜை, அதுக்கப்புறம்
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் சீசனு, தீபாவளி சீசன் அந்த மாதிரி டைம்ல ஒரு நல்ல ரெவன்யூ பார்க்குற கம்பெனியா இருப்பாங்க. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இந்த டைம்ல நிறைய டிமாண்ட் இருக்கும். ஸோ சீசன் பேஸ்ட் பிசினஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இன்னும் அன்ஆர்கனைஸ்டு ரீட்டைல் மார்க்கெட் ஸ்டில் ஒரு 50% மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஆர்கனைஸ்டு பிளேஸ் இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் உள்ள வந்திருந்தாலுமே ஸ்டில் அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர் தான் இந்த ரீட்டைல் ஃபேஷன் பிசினஸை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேம் ஸ்டோர் growth வந்து, அதாவது இவங்களோட சேல்ஸ் ஒரு ஸ்டோருக்கு இருக்கிற growth வெறும் 10% கீழே தான் இருந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2023. இன் ஃபினான்ஷியல் இயர் 2022ல கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்டா வச்சிருக்காங்க. அது கடந்த 3 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகல. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா ரூ. 141 இருக்கு. 36.25% லிஸ்டிங் ஏஜ் தர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் டிமாண்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல லிஸ்டிங் ஏஜ் இந்த கம்பெனி தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லிஸ்டிங் ஏஜ் அப்ளை பண்றவங்க இது மனசுல வச்சுக்கோங்க. ஆனா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இந்த கம்பெனில வந்து நான் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் 2.23%. ஆனா இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 125 டைம்ஸ் டு 132 டைம்ஸ் பி/E ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்ததுனால இந்த வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்களா, இல்லைன்னா லிஸ்டட் பிஎஸ் எல்லாம் 120 டைம்ஸ் 130 டைம்ஸ் கேட்கறதுனால இந்த வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனா இவங்களோட பிஎஸ் வந்து ஒரு சில பேர் 138 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவேஷன் கேப் கொஞ்சம் இருக்கு. ஆனா 120 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் 2.23% அளவுக்கு மார்ஜின் இருக்கிற கம்பெனிக்கு நான் அதிகமா சொல்றேன். ஏன்னா இவங்க ரெவன்யூ growth கூட வெறும் 76% அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஒரு 80 டைம்ஸ் கேட்டிருந்தா கூட நான் ஜஸ்டிஃபைபிளா சொல்லியிருப்பேன். ஆனா 132 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு தோணுது. ஸோ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 132 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு சூட் ஆகாது. ஆனா அதுவே growth இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவீங்கன்னா, ரேகா ஜுன்ஜுன்வாலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி இந்த அளவுக்கு growth பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனி. அதனால தான் இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவேஷனை மார்க்கெட்டும் ஜஸ்டிஃபைபிள் வந்து பண்றோம். ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகுது. அதனால இந்த ஸ்டாக் கண்டிப்பா மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற வேல்யூவேஷன்ஸ் பார்க்காத growth இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா ஒரு ஸ்டாப் லாஸ் ஐபிஓ பிரைஸ்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் volatile ஆனாலும் இந்த மாதிரி ஹை பிஇ ஸ்டாக்ஸ் ஏர்னிங் growth அதுக்கு மேட்ச் ஆகாத பொழுது கீழே விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா 132 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு சூட் ஆகாதான்னு நினைக்கிறேன். growth இன்வெஸ்டரா இருந்தா கண்டிப்பா ஒரு ஐபிஓ பிரைஸ்ல நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நல்லதா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணணும். செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.